வெறித்தனம் வெறித்தனம் அந்த அளவுக்கான அட்டாக் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள எல்லா பகுதிகளையும் ட்ரோன்கள் 705 ஏரியல் அசெட்ஸை கொண்டு உக்ரைன் அடிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. மொத்தம் 650 ட்ரோன்கள் மட்டுமே வந்திருக்கு. 50க்கும் மேற்பட்ட மிசைல்கள் ரஷ்யா ஏவி விட்டாங்க. கம்பைன்டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் கதறி இருக்கிறார். இதுல 16 மிசைல், 63 ட்ரோன்கள், 20 பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. மொத்தம் 79 ஏரியல் அசெட்ஸ், 16 மிசைல், 63 ட்ரோன்கள் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெவியான அட்டாக் வழக்கம் போல. இந்த அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது போல ஹெவியான அட்டாக் நடக்கும்போது அலறிட்டாங்க போலாண்ட். ஸோ உடனே ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே தெர்மல் பவர் பிளான்ட், உக்ரைன்ல இருக்கக்கூடிய செவரல் ஒப்லாஸ்ட்ல தெர்மல் பவர் பிளான்ட் மேல ரஷ்யா ஹெவியான அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எமர்ஜென்சி பவர் அவுட்ரேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் முழுவதுமே அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது உடனே எல்லா பகுதிகளுக்கும் வராது. கரண்ட் தடை ஏற்பட்டிருக்கு உக்ரைன் முழுவதுமே. அது உக்ரைனோட மீடியாக்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. கோலை எரிபொருளா பயன்படுத்தி இயங்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸ் அது எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், சப்ஸ்டேஷன்ஸ்னு எல்லாமே அடிக்கிறாங்க. இதனால சப்ஸ்டேஷன்ஸ் அடி வாங்குறதுனால கூட மேற்கு நாடுகள்ல இருந்து கரண்ட்டை இம்போர்ட் பண்ண முடியறது இல்லை. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள்னால உக்ரைன் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரஷ்யா எஃபோர்ட் போடுறாங்க. புது ஸ்ட்ரைக், தினந்தோறும் ஒரு ஸ்ட்ரைக் உக்ரைன்ல நடக்கிறதுனால உக்ரைனால போதுமான அளவுக்கு ஹீட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, சப்ளை பண்ணக்கூடிய அந்த எஃபிஷியன்சியை வந்து பாத்தீங்கன்னா இழந்துகிட்டு இருக்காங்க. இது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஜெர்மனோட மீடியாக்கள்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. அது கூடயே உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள பல பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யால 7 ஏர்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. 30 அக்டோபர் கொடூரமான அட்டாக்ஸ் இருதரப்புலையும் பண்ணிக்கிறாங்க. நம்ம அப்படியே களத்துக்கு போயிடலாம். இது அட்டாக்ஸ் மட்டும்தான். அடுத்தது களத்துல இதை விட வேற மாதிரி இருக்குது. அது குறிப்பா பெல்கிராட் ரிசர்வாயர். இதை வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைன் இந்த ரிசர்வாயரை அடிச்சு விட்டாங்க. ஸோ அது டேமேஜ் ஆயிருந்தது. அந்த ரிசர்வாயர்ல இருக்கக்கூடிய தண்ணி வடிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த தண்ணி எல்லாம் வர வர இப்போ அந்த ஏரியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெல்கிராடு பகுதியிலிருந்து ஒச்சான்ஸ்க் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஃப்ளட் ஆனோடனே ஒச்சான்ஸ்க் அந்த பகுதிகளில் ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த கர்கிவ் பகுதி, ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண முன்னேறதுக்கான தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. ப்ராப்பரான சப்ளைஸ், அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள், இது எல்லாத்தையும் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ரஷ்யவர்களுக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காங்க இந்த கர்கிவ் பகுதிகளில். இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம் இது எந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உக்ரைனோட வடகிழக்கு, ஸோ கர்கிவ், மேல வந்து பாத்தீங்கன்னா பெல்கிராட், அது ரஷ்யாவோட ஒப்லாஸ்ட். ஸோ கர்கிவ்ன்றது உக்ரைனோட ஒரு ஒப்லாஸ்ட். ஸோ இந்த பகுதிகளில் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒச்சான்ஸ்க், ஸோ இந்த பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உக்ரைனே வந்து பார்த்தா மார்க் பண்றதா இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கிறது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸ் தான். ஸோ இந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி முன்னேறும் போது அவங்களுக்கு தடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால இதுக்கு மேல அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் இருக்கு, பெல்கிராட் ரிசர்வாயர். நான் தோராயமா சும்மா வரைஞ்சு காட்டினேன் இந்த பகுதிகள். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதனால ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரையக்கூடிய வழியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளட் வந்திருக்கும். ஸோ நான் அந்த ரிவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பகுதிகள், ஸோ இந்த ரிவர் மாதிரி வருது இல்லையா, ஸோ இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இங்க ஒச்சான்ஸ்க் பையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு ரஷ்யாக்கு. ஸோ இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் ஃப்ளட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ரிசர்வாயர் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி ரஷ்யா அட்வான்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு இதை ரெடி பண்ணாலும் திருப்பி உடச்சு விடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அது தண்ணியை கொஞ்சம் வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரஷ்யா ரெடி பண்ணாங்க அப்படின்னா முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ கர்கிவ்ல இந்த பகுதிகளில் முன்னேற்றம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கர்கிவ் தான். ஸோ இந்த பகுதியில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ரஷ்யா இந்த மில்லோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா, அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதிகள் முழுவதுமே தோராயமா நான் வரைஞ்சு காட்டினேன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இந்த ஃப்ளட்டிங்கை ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹெவியான அட்டாக் இருக்கும். இந்த விண்டர்ல
மேபி முடிச்சிடலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு இந்த குப்பியான்ஸ்க் பேயும் முடிஞ்சதுக்கு அப்புறம். அடுத்தது நேரா பக்ரோஸ்க் பேயில வந்துடலாம். ஏன்னா இந்த பக்ரோஸ்க் பேயில நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இப்ப இந்த பக்ரோஸ்க் பேயில வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு இன்னைக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிரே ஜோனே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா நான் மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் பார்த்துக்கோங்க. ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் இந்த ரிஹி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட், இங்க இருக்கக்கூடிய எட்ஜ் பொசிஷன் இருக்கலையே பக்ரோஸ் கூட வடக்குல இருக்கக்கூடிய டவுன் பகுதி கிரே ஜோனா மார்க் பண்ணிக்கிறாங்க உக்ரைன். அது போகவே இங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஹப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகள், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதெல்லாம் கிரே ஜோனா மார்க் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் பகுதிகள் இருக்கு. நான் குறிப்பா இந்த 3 பகுதிகளை ஹைலைட் பண்றதுக்கான காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதோட மார்க் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு இமேஜ் லோட டீப் ஸ்டேட் தான், ப்ரோ உக்ரைன் தான், அவங்களே எங்க ஆளுங்க அடிக்கிறாங்க பாருங்க ரஷ்யாவை, ரஷ்ய வீரர்கள் வந்தாங்க அவங்க மேல தாக்குதல் செஞ்சோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வழக்கமா விடுவது உண்டு. ஸோ அதை ஜியோ லொகேட் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி அனலிஸ்ட் ரஷ்ய தரப்பு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரெண்டாவது விஷயம் கார்டோகிராஃபர்ஸ் அப்படிங்கிறது போல, மைண்ட் கிராஃப்ட் விளாடுங்க தெரிஞ்சிருக்கும் கார்டோகிராஃபி அப்படிங்கிறது போல மேப் வரைவாங்க இல்லையா, அவங்களதான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி டேஷ் மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கு இந்த பகுதிகளை நடந்தது அப்படிங்கிறது போல. இந்த பாலிகன் வரைஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா ரெட் கலர்ல, ஸோ அந்த பகுதிகளில் குறிப்பா ரஷ்யன்ஸ் இருந்திருக்காங்க, நாங்க அவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஜியோலோகேட் பண்ணி ப்ரோ உக்ரைனியன்ஸ் தராங்க. ரஷ்யன்ஸ் அங்க இருக்காங்க, நாங்க அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்கிற கிரே ஜோன் ஆகும்? நீங்க வீரர்கள் ஒன்றும் அங்க சண்டை பிடிக்கல, ட்ரோன்கள் தானே அடிக்குது. ட்ரோன் கண்ட்ரோல் இருந்ததுன்னா சண்டை நடக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவீங்களா? வீரர்கள் அங்க இருந்து சண்டை பிடிச்சாதானே சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற செய்திகள் பல விஷயங்கள் அனலிஸ்ட்குள்ள மாறி மாறி கான்வர்சேஷன் ஹீட்டா போயிட்டு இருக்கு. டெலகிராம் சேனல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியாது, நார்மலா இது போல பேசிக்குவாங்க மாறி மாறி பொன் வார்த்தைகளை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா முத்தான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிக்குவாங்க. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டெலகிராம் வந்து நல்லா வசதி பண்ணி கொடுக்குது இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பேசுறதுக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ பக்ரோஸ்க் முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா பக்ரோஸ்க்ல வந்து சண்டை பிடிக்கிறத நிறுத்திக்கலாமா, ஏன்னா அதிகமா இழப்புகள் ஏற்படும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அங்க மட்டும் சீஸ்ஃபயர் சுத்தி வளைச்சாச்சு. ஸோ அதனால அந்த பகுதிகளுக்கு மட்டும் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வச்சிருந்தாங்க. இதுக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஜி த்ரிகே அவர்கள், அவங்க பேர் எனக்கு கரெக்டாக இல்லை, அது இமேஜ்க்கிறாங்களே அவங்க தான். ஸோ இவங்க என்னன்னா த்ரிட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஜேர்னலிஸ்ட் யாராச்சும் சொல்றாங்க பிடிக்கிறாங்கன்னு உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உக்ரைனோட சட்டத்தை நீங்க வயலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். யாராவது இந்த சிட்டியை விசிட் பண்ணீங்களா அவ்வளவுதான். ரஷ்யா சைடுல யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி வந்தீங்க தோல்வியை முடிச்சிடும் அப்படிங்கிறத ஒரு மிரட்டல்கள் வந்திருக்கு. இது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா ரஷ்யா சொன்னாங்க கர்ஸ்க் பகுதிக்குள்ள யாரும் வராதிங்கப்பா, அது எங்களோட பகுதி, இப்போ உக்ரைனுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது வந்தீங்கன்னா வயலேட் பண்ற மாதிரி ஆகும் அப்படிங்கிறது போல வார்னிங் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் எதுவும் கேட்காம நிறைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உள்ள போய் எல்லாம் விளையாட்டு பண்ணி காமிச்சாங்க. இப்ப ரஷ்யா அதே போல அப்படியே செஞ்சு காட்டுறாங்க. இப்ப எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்குதா, இனிப்பா இருக்கா, கொஞ்சம் சுவையா இருக்கா, வச்சு பாருங்க அப்படிங்கிறது போல அப்படியே அவங்க மருந்து எடுத்து அப்படியே அவங்களுக்கே வந்து பண்ண ஊட்டி விடுறாங்க. ஸோ இந்த பக்ரோஸ்க் அப்புறம் குப்பியான்ஸ்க் இந்த பகுதிகளுக்குள்ள ஜேர்னலிஸ்ட் வர போறாங்க. இங்க வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் யாரு? எனக்கு ஆப்ஷன் கொடுத்தா நல்லா போயிருவேன். பட் ஆனா ஆப்ஷன்ஸ் எந்தெந்த நாடுகள் உள்ள போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. யாரெல்லாம் இதை வைலேட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். இந்த இருக்கக்கூடிய நாடுகளோட ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் உள்ள போக வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் ஏ ஈரான், ஆப்ஷன் பி நார்த் கொரியா, ஆப்ஷன் சி சைனா, ஆப்ஷன் டி இந்தியா. ஏன்னா இந்த 4 அபிஷியல் கிடையாது, பட் ஆனா இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த பகுதிகளில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் வெறித்தனமா இந்த 2 பகுதிகளில் உள்ளும் பிரிச்சு இதுக்கு ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 4மே ஆப்ஷன் 5 ஆல் ஆஃப் எபோ. ஸோ இதுல எந்த ஜேர்னலிஸ்ட் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நாட்டை சேர்ந்தவன ரெப்ரசன்ட் பண்ணல,
இந்த மாதிரி நாடுகள் நிறைய நாடுகள் இருக்காங்க. அவங்கள சுயமா விருப்பப்பட்டு உள்ள போய் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் அந்த நாடு எப்படி தடுக்க முடியுமா? இல்ல ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப ரஷ்யாவுக்கு டூரிஸ்ட்டா போறேன்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு அப்புறம் பண்றதுக்கான வேலைகள்லாம் நெறைய இருக்கு. இது போல ஏதாவது பண்ணலாம், ஜாலி அப்படிங்கிறது போல நெறைய பேர் போய் பண்றது உண்டு. இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலும் சிலர்லாம் செய்றாங்க புடிச்சு போய். ஸோ இது போல எந்த நாட்ட சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பண்ணுவாங்க. இல்ல அமெரிக்காவா? ஏன்னா அமெரிக்காவோட கொடியெல்லாம் ஏத்தி நம்ம பார்த்தோம் இந்த ஆத்விகா பகுதியில. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமெரிக்கா சார்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்ப மீடியாக்கள் யார் உள்ள போவாங்க? அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டா இருக்கு. இது பரவால்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழ வந்தோம்னா ஜாப்ரோசேசியா. ஜாப்ரோசேசியா பகுதியில ரஷ்யா கர்ஷ்னோஹர்ஸ்கி அ ரஷ்யா ஒரு மாரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. உக்ரைன் ஒரு மாரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. கரஷ்னோகோர்ஸ்கோய் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்ப சொல்லுவாங்க. அவங்க மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேர்ட் ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் மேப்ல காட்டுறேன் இந்த பகுதி. ஸோ அவங்க வந்து வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. ரஷ்யாவோட வீரர்கள் ஜாப்ரோசேசியா பகுதிகள்ல ஒஸ்டாக் குரூப் அப்படிங்கிற ஒரு சைடு ஒரு டைப்பும் ஒரு சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் லெஃப்ட், குரூப் ஆஃப் டினிப்பர், குரூப் ஆஃப் ஒஸ்டாக் அப்படிங்கிற தனித்தனி குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல இந்த ஒஸ்டாக் குரூப்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆகி அந்த பகுதியெல்லாம் கேப்சர் பண்ணிட்டோம். எப்படி வந்தோம்? எப்படி அட்டாக் பண்ணோம்? இப்ப பாருங்க அந்த பகுதியெல்லாம் நாங்க பிடிச்சிட்டு கொடியேத்திட்டோம். ஸோ இதனால அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த யான்சூர் ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிவர முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க விடுவிச்சுட்டோம். அந்த ஏரியா ஃபுல்லா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல வோஸ்டாக் குரூப் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. அவங்க பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மேப்ல பார்ப்போம் இது எந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. நம்ம அப்படியே பக்ரோஸ்க்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ஜாப்ரோசிஷியா பகுதி. ஸோ இந்த ஜாப்ரோசிஷியா பகுதியில் தான் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. நம்ம இந்த யான்சோர் ரிவர் சொன்னோம் இல்லையா? ஸோ அதான் இந்த யான்சோர் ரிவர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரே ஜோன்னு உக்ரைன் மார்க் பண்ணிக்கிறாங்க. இது கர்ஷ்னோஹோர்ஸ்கே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பகுதிகள் தான். ஸோ இது முழுசும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்து தான் வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ இந்த யான்சோர் ரிவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் கிரே ஜோன் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இப்போதைக்கு உக்ரைன் வந்து பண்ண மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது முழுவதும் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு. இப்போ இது மேட்டர் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது நொவோ மிக்கலேவ்கா இருக்கு இல்லையா? ஸோ அதை கிராஸ் பண்ணி யான்சு ரிவரை கிராஸ் பண்ணி இந்த நொவோ மிக்கலேவ்காவை மேக்சிமம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. கிரே ஜோன் வரைஞ்சாலே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளன்னு அர்த்தம் போல இருக்குது. ஏன்னா உக்ரைன் செய்யறத பார்த்தா அப்படிதான் தெரியுது இல்லையா? இந்த பவலங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னு வீடியோ பதிவெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நொவோ மிக்கலேவ்கா இந்த பகுதியெல்லாம் நம்ம வீடியோ பிரலைன் இந்த பகுதிக்கு கர்ஷ்னோரிஃப்கா இப்போ வீடியோ பதிவு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அடுத்தது உஸ்பனிஃப்கா. ஸோ அதோட சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உஸ்பனிஃப்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அஃபிஷியல் ஏதாவது வீடியோ பதிவுகள் விட்டாங்கன்னா பார்க்கலாம். ஆனா இந்த பால்டோவ்கா பகுதியை நீங்க நோட் பண்ணுங்க. அதே யான்சோர் ரிவர்ல இது உக்ரைன் சொல்றதுதான். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு புறநகரங்கள்ல வேகமா ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த வெசலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பகுதிகளுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா கிரே ஜோன் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பகுதிகளை ரஷ்யா வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. கிளீனா தெரியுது. ரஷ்யா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அடுத்து இந்த ஜைஷ்னியா இந்த பகுதியில எடுத்துட்டாங்க அப்படின்னா நேரா இந்த ஹுலை போலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இங்க போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஏறுமுனை தாக்குதல் தான். நார்மலா இந்த ரோடு இங்கிருந்து மேலே ஏறுவாங்க, அடுத்த கீழே இங்க வருவாங்க. ஸோ ஹுலை போல சுத்தி வளைச்சிருவாங்க. மிக முக்கியமான ஒரு டவுன் ஜாப்ரோசியால ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க போறாங்க. அடுத்த ஒரு ஃபெயிலியர் உக்ரைனுக்கு அப்படிங்கிறது இந்த பகுதியில் நடக்க இருக்கு. ஸோ இந்த ஏரியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஜாப்ரோசியால ஹெவி அட்டாக்ஸ், பக்ரோஸ்க்ல ஹெவியான அட்டாக், கர்கிவ்ல குப்பியான்ஸ்க்ல அட்டாக், இங்க ஒச்சான்ஸ்க் பகுதியிலும் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதிகளில் இப்போதைக்கு ஃபிளட் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா களத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்த்திருக்கோம். ஸோ களத்துலயும் சரி, நார்மலா மற்ற பகுதிகள் உக்ரைனுக்குள்ளேயும் சரி, ரஷ்யா உக்ரைனை சதறடிச்சிட்டாங்க, சதைச்சிட்டாங்க, முழுசும் சதைச்சிட்டாங்க. இருந்தும் ஏன் உக்ரைன் சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்? அவங்க இன்னும் நம்புறதுக்கான காரணங்கள் என்ன? ஏதோ ஒண்ணு நடக்கும், நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்புறதுக்கான காரணங்கள் என்ன? இதை வந்து அடுத்தடுத்த பதிவுல நம்ம ஒரு சீரியஸா வந்து பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து தெரிஞ்சோம்னா தான் இங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்த பதிவுல அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவுல ரஷ்யா எப்படி உக்ரைன் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதமடைஞ்சிருக்குன்றது பார்க்குறோம். ரெண்டாவது
களத்துல எந்த மாதிரி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா மட்டும் தான் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கலாம். இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.